தூயவர் உமக்கன்றோ. ஆமாப்பா, துதியும் புகழும் ஸ்தோத்திரம் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை கரங்களை உயர்த்திய பாம்பு ஆராதனை சுயா ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே. சொல்லுங்கப்பா, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர் ராஜா. விலையேசப்பா இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களா லேவியரா உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களா லேவியரா உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை செய்யா மகிமை தேவ பிரசன்னம் நிரப்பிக் கொண்டிருக்கிறப்பா. ஆராதனை செய்யா ஆராதனை என் நண்பர் அடி என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. சொல்லுங்கப்பா, எப்போதும் இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை அதா ஆராதனை செய்யா ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. உம்மல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. உம்மல்ல செயல்கள் மிகவும் அதிசயம் அன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய ஜீவமன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய ஜீவமன்றோ. ஆராதனை ஆராதனை செய்யா ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கு. Thank you.
ரபாவை பரிசுத்த ஆவியானவரே ஓரா காத்துடபா சந்தரபலபா ஓரி கபலகதுட எல்லார் கரங்களை தட்டி உற்சாகமாக உற்சாகமாக இதுவரை பாதுகாத்து வழிநடத்தி வந்தாரே ஓரா கமனா சந்தரபலபா ஓரி கபலகதுடபல சபலபலபல. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருந்தீங்க. என் நடக்கையில, என் உயிரில, என் உணர்வுல கலந்திருந்தீங்க. எல்லாரும் சொல்லுங்க. என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருந்தீங்க. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருந்தீங்க. இரண்டு கரங்களை உயர்த்தி அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி. அன்பின் ஆவி, அன்பின் ஆவியானவரே, ராகமாஸ்யாதரதரா, பரிசுத்தரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற உம்முடைய ஆளுகை உண்டாவதா. மனிதருடைய சத்தங்கள் அல்ல, தேவ சத்தம் உண்டாகட்டும். ராகமாசதரதரா, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, பிரியையா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை. எல்லாரும் கண்களை மூடி அப்படியே முழு உள்ளத்தோடு ஒரு தேவ மகிமை இந்த இடத்தை ஆட்கொள்ளட்டும். இனி மனிதருடைய சத்தங்கள் அல்ல, மனிதருடைய சிந்தனை இருந்து வருகிற சத்தங்கள் அல்ல, தேவனுடைய சத்தங்கள் உண்டாகட்டும். மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் அல்ல, தேவன் பேசுகிற வார்த்தைகள் உண்டாகட்டும். பரலோக சத்தம் வெளிப்படுவதாக. ஓ எலியாவின் நாட்களிலே இறங்கின அந்த தேவ அக்கினி, ஓ பரத்திலிருந்து உண்டான தேவ சத்தம், ஓ வானத்திலிருந்து உண்டான தேவனுடைய சத்தம் இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் எங்கள் மீது தேவ சத்தம் உண்டாவதாக, தேவ அக்கினி உண்டாவதாக. எங்களை அனல் மூட்டுவீராக. இந்த ஸ்தலத்திலே வந்திருக்கிற நொறுங்குண்டவர்களையும் என் கர்த்தர் காயங்களை கட்டும்படியா. ராகமாஸ்யாதரதரா,
ஓரி மமகதரபோஷ்யதரதரா ஓரா கவரபோஷ்யதரதரா. ஓ உம்முடைய மகிமைக்காக நன்றி. எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ. இரண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ரகமசதரகதரா. ஓ எங்களை ஆளுகை செய்கிற தேவ பிரசனம் எங்கள் மத்தியிலே உலாவி வந்ததற்காக நன்றி. எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காக நன்றி. எங்களோடு கூட தேவரீர் பேசுவீராக, எங்களோடு கூட தேவரீர் பேசுவீராக, தேவரீர் நீர் பேசுவீராக, நீர் பேசுவீராக. எங்களுடைய பிரசனம் அல்ல, தேவ பிரசனம் வெளிப்படட்டும். உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். ஆலயத்தை தேவ மகிமை மூடினது போல எங்கள் ஒவ்வொருவரையும் தேவ மகிமை மூடுவதாக, தேவ மகிமை மூடுவதாக. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 அப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசு, நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். உங்களை எல்லாரையுமே இந்த வருடத்தின் கடைசி நாட்களில், வருடத்தின் கடைசி மாதத்தில் உங்களை பார்க்கறதுல ஆமென் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலா. இம்மட்டுமாய் நம்மளை வழி நடத்தின தேவன் இப்பொழுதும் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். இனிமேலும் அவர் நம்மளை வழி நடத்த போகிறார். அதனால நம்ம சோர்ந்து போக வேண்டிய கலக்கம் இல்லை, கவலை இல்லை. ஏன்னா நம்மளை வழி நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே, நம்மளை வழி நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமாம், அப்பாட்ட சொன்னேன், அப்பா வேண்டாம், நான் திங்கக்கிழமையே நான் பேசிட்டு போகிறேன், திங்கக்கிழமை ஜபத்திலே பேசிட்டு போகிறேன், வேண்டாம்ப்பா அப்படின்னு. அப்பா சொன்னாங்க, நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜெபிக்க தொடங்கணும். ஆமாம், சரி நோட்டீஸ் அடிக்காதீங்க அப்படின்னேன். நோட்டீஸ்லேயுமே முன்னாடி பேரை போட்டு அடிச்சிட்டாங்க, தீர்க்க தரிசன தேவ செய்தின்னு. அந்த பேருக்கு ஆமென் தகுதி உள்ளவன் கிடையாது. ஆனாலும் தேவன் நம்மோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆமென் ஆவியானவர் தந்த ஒரு வார்த்தை, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 6 அதனுடைய 9. நாம் தளர்ந்து போகாதிருந்தால்
ஏற்ற காலத்தில் அறுப்போம். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இன்னும் ஒரு விஷயம் எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இன்னும் ஒரு விஷயமாக சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை என்னன்னா, ஏற்ற காலத்தில் அறுப்போம். நல்ல சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் உற்சாகத்தோடு இருக்கணும். ஆமே, ஆமா, கொஞ்சம் பசி எடுக்கதான் செய்யும் அப்போ. ஆடாலோ தேவ சமூகத்துக்குள்ள வந்துட்டோம். அவர் நமக்கான அப்பங்களை அவர் தருகிறவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய அப்பங்களை அவர் நமக்கு தருவார். அப்போ வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஏற்ற காலத்தில் அறுப்போம். வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆமே, வசனம் சொல்லுது நம்ம ஏற்ற காலத்துல அறுக்க போகிறோம். ஏற்ற காலத்துல. ஆனா அதற்கு முன்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது, நாம் தளர்ந்து போகாதிருந்தால், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அழகா இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு, டு நாட் கிவ் அப். இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை தான். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பாருங்க, கொஞ்சம் பார்க்கும் பொழுது இந்த வருடத்தின் கடைசி மாதத்திற்குள்ளாக நம்ம வந்துட்டோம். வந்த பொழுது கொஞ்சம் நம்ம நினைச்சு பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறி இருக்கா? ஆண்டவர் நம்ம கிட்ட பேசின வார்த்தைகள் நிறைவேறி இருக்கா? பிள்ளைகளை குறித்து பேசின வார்த்தைகள், தரிசனங்கள் இப்போ நிறைவேறி இருக்கா? சத்துரு நம்மளை பார்த்து சொல்லுவான், இந்த மாதம் என்ன மாதம் தெரியுமா? வாக்கு தத்துவம் பெற்றுக்கொண்டவர்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு இது நன்றி செலுத்துகிற மாதம் சத்துரு சொல்லுவான். ஆனா இன்னைக்கு தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், இது அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற மாதமாய் இருந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு இது வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய், வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிற மாதமாய். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அது அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற மாதம். ஆனால் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு புறப்பட்டு செல்ல போகிறீர்கள். வீட்டிற்கு செல்லும் பொழுதே அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறி இருப்பதை உங்களுடைய கண்கள் காணும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். ஏற்ற காலத்தில் வசனம் சொல்லுது, நாம் தளர்ந்து போகாதிருந்தால், நாம் தளர்ந்து போகாதிருந்தால். ஆமே, இரவு 12:30 மணிக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதுவும் எங்க? நம்ம தூத்துக்குடியில இல்ல, பெரியதாளில. அங்க ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆவியானவர் இந்த காரியத்தை உணர்த்த தொடங்கினார். தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். எனக்கு இது எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியவே தெரியாது. இந்த வசனத்தை சொல்லி சொல்லி அந்நிய பாஷையில ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஆமேன். ஒவ்வொரு வசனத்தையா அவர் கனெக்ட் பண்ண தொடங்கினார். அப்போ நான் புரிந்து கொண்டேன், ஆமேன், நிச்சயமாகவே ஆமேன் எல்லார்கிட்ட பேசுறாரோ இல்லையோ, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, 2 ஆத்மாவோடு தேவன் பேசினாலும் இது ஒரு வெற்றிகரமாய் முடிந்த ஒரு காரியம். ஆமேன். நல்ல கரங்களை அசைத்து ஆமேன் சொல்லுங்க பாருங்களா. அப்போ இன்னைக்கு தேவ ஆவியானவர் யாரோட பேசிக்கொள்ளுகிற வார்த்தை, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். தளர்ந்து போயிடக்கூடாது, தளர்ந்து போயிடக்கூடாது. நம்ம நினைக்கலாம், சத்துரு சொல்லுவான், இப்போ அந்த வாக்கு தத்துவம் இந்த மாதம் நிறைவேறதா இருந்தா கூட அது நடக்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் உண்டு, அதுக்கு குறைஞ்சது 6 மாசமாவது ஆகும். எப்படி நீ இந்த வருடத்திற்குள்ளாக நீ சுதந்திரிக்க போகிற, எப்படி நீ இந்த வருடத்திற்குள்ளாக சுதந்திரிக்க போகிற அநேக கேள்விக்குறிகளை சத்துரு போடலாம். ஆனா இன்னைக்கு தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், தளர்ந்து மாத்திரம் போயிராத, சோர்ந்து மாத்திரம் போயிராத, ஓ விசுவாசத்தை பலப்படுத்து, ஓ விசுவாசத்தை பலப்படுத்து, ஓ ஜபத்தை நீ அதிகரி. ஏற்ற காலத்தில் அறுக்கும்படியாய், தீவிரமாய் அறுக்கும்படியாய் நானே காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவேன். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. தளர்ந்து போகாதிருந்தா, do not give up னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. இந்த give up என்கிற வார்த்தை ஆமென் பொதுவா இளைஞர்களுக்கு ஆமென் அவங்களுக்கு நல்லா புரியும் இந்த கிவ் அப் என்கிற வார்த்தை. ஏன்னா நான் அந்த கிவ் அப் என்கிற வார்த்தையை எங்கே கற்றுக்கொண்டேன்னா, சின்ன வயசா இருக்கும்போது எங்க சித்தப்பா வீட்லேயும் எங்க அத்தை வீட்லேயும் போய் டிவி பார்ப்போம். அப்போ டிவி பார்க்கும்போது அது ரெஸ்லிங் ஓடும், WWE ஓடும். அதுல குத்துச்சண்டை போடுவாங்க, நல்லா சண்டை போடுவாங்க. அப்படியே சண்டை போடாத மணியை பார்க்கும் பார்த்தீங்களா.
அதில் நிற்கிறோம் நம்ம. அப்போது அவங்க சண்டை போடுவாங்க, நல்லா சண்டை போடுவாங்க. அதில் மொத்தம் 2 ரூல் உண்டு. அவன் ஜெயிக்கணும்னா 2 ரூல் உண்டு. முத காரியம், அவனை நல்லா அடிச்சு போட்டு அவன் நல்லா டயர்ட் ஆகிற மாதிரி அவன் நல்லா சோர்ந்து படுத்து இருப்பான். அப்போ அவனுடைய முட்டு நெஞ்சிக்கிட்ட வர்ற அளவுக்கு இப்படி மடக்கி வச்சிருப்பாங்க. அப்போ அம்பையர் வந்து 1 2 3 சொல்லுவாங்க. 1 2 3 சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் இவன் ஜெயிச்சதா அறிவிக்கப்படுவான். அப்படி இல்லை அப்படின்னா 2வது ஒரு காரியம் நடக்கும். அவன் அப்படி முட்டை தூக்க மாட்டான். அதுக்கு பதிலாக இவன் தப்பிக்க முடியாத மணியும் இவனுக்கு வலி எடுக்கிற மணியும் இவனை நல்லா மடக்கி பிடிச்சிருவான். அப்படி பிடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு வலியும் எடுக்கும், தப்பிக்கவும் முடியாது. அந்த நேரத்தில் அவன் ஒரு காரியம் செய்வான், தரையில ஓங்கி 3 தடவை இப்படி தட்டுவான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் என்னுடைய தோல்வியை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், நான் கிவ் அப் பண்றேன், என்னால முடியல, என் தோல்வியை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படி அவன் செஞ்சுட்டானா அவன் வெற்றி பெற்றவனாய் மாறி விடுவான். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ கிவ் அப் மட்டும் பண்ணிராத, தளர்ந்து மட்டும் போயிடாத, சோர்ந்து மட்டும் போயிடாத, சத்துரு கையில உன்னுடைய காரியத்தை மாத்திரம் விட்டுறாத, சத்துரு கையில விசுவாசத்தை மாத்திரம் கொடுத்துறாத, விசுவாசத்தை உன்னுடைய காரியங்களை நீ தளர விட்டுறாத. நீ அதை மாத்திரம் செய்யாம இருந்தீனா, நீ தளர்ந்து போகாம இருந்தீனா, சோர்ந்து போகாம இருந்தீனா, ஏற்ற காலத்துல அறுக்கும்படியா நான் தீவிரமாய் வந்து செயல்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்க தொடங்குங்க, பார்க்கலாம். தேவாவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார், தேவாவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்தில் அறுப்போம், தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க. ஓ, நாம் தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்தில் அறுப்போம். சத்துரு சொல்லுவான் இது டிசம்பர் மாதம் எப்படி நடக்கும், இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் சொல்லுகிறார், தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்தில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தாமதமாக உண்மைதான். ஆனா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஒரு 2 நிமிடம் நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேச தொடங்குங்க, பார்க்கலாம். வேடிக்கை பார்க்கறவங்க வேடிக்கை பார்க்கட்டும், ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, பார்க்கலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இது மனுஷரால் கூடாததுதான், ஆனால் இது தேவனால் கூடும், இது தேவனால் கூடும். தேவ பிள்ளையை நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த தொடங்குங்க. தேவாவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார், தேவாவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். தளர்ந்து போயிடாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க. இது வருடத்தின் கடைசி ஆண்டுதான், உண்மைதான். ஆனாலும் தளர்ந்து போகாதே. ஏற்ற காலத்தில் தீவிரமாய் அறுக்கும்படியா, ஏற்றுக்கொள்ளும்படியா இதோ நான் தீவிரமாய் செய்வேன். தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்தில் அறுப்போம், ஏற்ற காலத்தில் அறுப்போம், ஏற்ற காலத்தில் அறுப்போம். சத்துரு சொல்லுவான் எப்படி நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாமா, என்னுடைய ஆவியினாலே எல்லாமா. தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார், தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இது மனுஷரால கூடாது, இது சுயபலத்தினால கூடாது, உங்களுடைய சிந்தனையினால முடியாது, உங்க பலத்தினால முடியாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற என் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், என் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நான் சொன்னதை செய்யும் அளவோ நான் கைவிடுவதே இல்லை. வசனம் சொல்லுது, நாம் தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்துல இருப்போம். பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆமென். தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்துல இருப்போம். நல்ல சத்தமா பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, நாம் தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்துல இருப்போம். ஆமென். நிச்சயமா நம்மள அவர் அறுவடை செய்ய வைப்பார். ஆமென். விதைத்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம், துதித்திருக்கிறோம், நிச்சயமாய் அறுவடை செய்ய வைப்பார், நிச்சயம் அறுவடை செய்ய வைப்பார். அப்போ நம்ம ஏற்ற காலத்துல அறுவடை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல போராடணும். அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு நம்ம அதற்கு ஏத்த மாதிரி நம்ம போராடணும்.
ஆவியானவர் ஆரம்பத்துல இருந்தே, ஜபத்துல இருந்தே ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த ஒரே காரியத்தை குறித்து. நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, அதை சுதந்திரிக்கணும்னா நம்ம போராடுகிறவர்களாய் நம்ம மாறணும். தளர்ந்து போகாம அது கூட போராடுகிறவர்களாய் நம்ம மாறணும். போராடதான் ஆமென். நம்ம வசனம் சொல்லுது ஆமென், சத்ருவுக்கு எதிர்த்து நிக்கணும். நம்ம போராடணும், போராடுகிறவர்களாய் மாறணும். இப்ப நம்ம ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 32 அதனுடைய 24, 25, 26. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமலும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தையை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். 28வது வசனம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இதுல நம்ம பார்க்கிறோம், இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு பகுதி தான். யாக்கோபு தேவனோடு கூட போராடுகிற ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்க்கிறோம், யாக்கோபு கூட பிறந்த ஏசா தனக்கு விரோதமாய் 400 பேரோடு படையெடுத்து வருகிறான். விரோதமாய் நம்ம பின்னாடி வாசிச்சோம்னா தெரியும். 400 பேரோடு படையெடுத்து வரும் பொழுது யாக்கோபுக்கு ஒரு காரியம் நடக்கிறது. வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிக்கலாம். 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்து ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதிகளாக பிரித்து ஏசா ஒரு பகுதி. அதுல பார்க்கிறோம், யாக்கோபு மிகவும் பயந்து அவனுக்கு விரோதமாய் தன்னுடைய கூட பிறந்த இரத்தம் ஏசா அவனுக்கு விரோதமாய் 400 பேரோடு படையெடுத்து வரும் பொழுது இங்கே யாக்கோபுக்கு பார்க்க முடிகிறது. அவன் பயப்பட்டு வியாகுலப்பட்டு பயப்படுறாரு. அவர் பயப்படுறாரு, முடியல, என்னால முடியல, அவரால் முடியாது. 400 பேர் படையெடுத்து வருகிறார்கள் விரோதமாய். 400 பேர் படையெடுத்து வரும் பொழுது இங்க யாக்கோபால முடியல. அவருக்கு ஒரு பயம் வருகிறது, கலக்கம் வருகிறது. நம்ம பார்க்கிறோம் இதுல அவன் தேவனோடு கூட போராடி கொண்டு இருக்கிறான். இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இங்க வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது 25வது வசனத்துல அவனை மேற்கொள்ளாததை கண்டு. இப்போ 28வது வசனத்தை வாசிக்கும் போது கடைசியில போட்டிருக்கு, தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. நம்ம பார்க்கும் பொழுது இதுல ஆமென், தேவனால யாக்கோபோடு போராட முடியவில்லை. நான் கேட்கிறேன், ஆமென், அங்க பாளையத்துல இஸ்ரவேலின் தேசத்துல அவர்களுக்கு விரோதமாய் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது இருக்கும் பொழுது ஒரு கர்த்தருடைய தூதன் அங்க இருக்கிற பலவான்கள் எல்லாரையும் சங்கரித்து போட முடியும்னா, தாவீதின் நாட்கள்ல பஞ்சம் உண்டாகிறது, ஒரே கர்த்தருடைய தூதன் அத்தனை 70,000 பேரை சங்கரித்து போடுகிறான். கொஞ்சம் நல்ல கவனிப்போனா ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஒரு கர்த்தருடைய தூதன், அந்த வசனத்தை வாசிச்சோன்னா தெரியும், ஒரே கர்த்தருடைய தூதன் 70,000 பேரை சங்கரித்து போட்டான். பாளையத்தில் உள்ள அத்தனை பலசாலிகள் எல்லாரையும் சங்கரித்து போடுகிறான். ஒரு கர்த்தருடைய தூதன். அந்த கர்த்தருடைய தூதனால இவ்வளோ பேர் சங்கரிக்க முடிகிறது. ஆனால் அந்த தூதனை சிருஷ்டித்த தேவனால யாக்கோபோடு போராட முடியவில்லை. போராடுகிறார், முடியவில்லை. அவனுடைய தொடை சந்து சுளுக்கி போகிறது. பார்க்கிறோம், அவரே சொல்லுகிறார், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. எப்படிங்க ஒரு கர்த்தருடைய தூதனால 70,000 பேரை சங்கரிக்க முடிகிறது? ஆனா அந்த கர்த்தருடைய தூதனை, அந்த தூதனை படைத்த தேவனால யாக்கோபோடு போராட முடியவில்லை, யாக்கோபோடு வெற்றி பெற முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? யாக்கோபு தன்னுடைய மாம்சத்தினால் போராட முடியவில்லை. யாக்கோபு தன்னுடைய மாம்சத்தினால் போராடவில்லை.
அவன் அதற்கு மாறாக அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்க தொடங்கினான். வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்க தொடங்கினான். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம பலத்தினாலேயோ நம்முடைய சுய பலத்தினாலேயோ நம்முடைய மாம்சத்தினாலேயோ அல்ல. வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது, வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படியாய் செய்வார். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கும்படியாய் செய்வார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்போ இங்க பார்க்கிறோம், அந்த தேவதூதனை படைத்த தேவனால யாக்கோபோடு போராட முடியவில்லை. காரணம் என்னன்னா, அவன் எடுத்துக்கிட்டான். யாக்கோபுக்கு தெரிஞ்சிட்டு, என் பலத்தினால நான் போராடினேன்னா அவர் ஊதுனாலே நான் செத்துருவேன். அதனால அதை வச்சு என்னால முடியாது. என் ஜபத்தினால நான் போராட போகிறேன். என் முழங்கால மொட்டைக்கு நான் போராட போகிறேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஜபத்தை நம்ம ஏறெடுக்கணும். இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுக்கணும். என் பிள்ளை ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நான் உம்மை போக விடுவதில்லை. என் தேசம் எழுப்புதலை காணும்போது நான் உம்மை போக விடுவது இல்லை. என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நான் உம்மை போக விடுவதில்லை. என் சபைகள் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நான் உம்மை போக விடுவது இல்லை. இப்படிப்பட்ட ஜபங்கள் நமக்குள்ள உண்டாகணும். யாக்கோபு செய்த ஒரு காரியம் என்னன்னா, அவன் ஆசீர்வாதத்து மேல, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்து மேல பாருங்க, வனாந்திரத்துக்கு நேராய் அவர் பிரயாணம் பண்ணும் பொழுது, தனித்து இருக்கும் பொழுது, வனாந்திரத்துல யாரும் கூட இல்லை, யாக்கோபு கூட வனாந்திர வழியாய் வரும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஆமென், வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏணி போடப்படுகிறதை பார்க்கிறார். அதுல தேவதூதர் ஏறுகிறதையும் இறங்குறதையும் பார்க்கிறார். அப்போ கர்த்தர் மேல இருந்து சொல்லுகிறாரு, நான் மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். வா சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவது இல்லை. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னை காத்து கொள்ளுவேன் சொல்லுகிறாரு. இப்போ இது யாக்கோபுக்கு எப்போ ஞாபகம் வருதுன்னா, 400 பேர் தனக்கு விரோதமாய் எதிர்த்து வரும் பொழுது, 400 பேர் தனக்கு விரோதமாய் எதிர்த்து வரும் பொழுது, ஏசா தனக்கு விரோதமாய் எதிர்த்து வரும் பொழுது 2 பகுதியாய் பிரிக்கிறார் தன்னுடைய ஆசீர்வாதங்களை. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் யாக்கோபு செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, யாக்கோபு தன்னுடைய சுயபலத்தை செய்து பார்த்தா, 2 பகுதிகளாய் பிரித்து அனுப்பி வைத்து பார்த்தா. ஆனா எப்போ தெரியுமா ஏசா வந்து அவனோடு சமாதானமானா, இவன் என்னைக்கு தனித்திருந்து தேவனோடு கூட போராட தொடங்கினானோ, தேவனோடு கூட வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்க தொடங்கினானோ, என்னைக்கு தனித்திருக்க தொடங்கினானோ, அப்பொழுது ஏசா சத்துருக்கள் அவனோடு கூட சமாதானமாகும்படியாய் கர்த்தர் செய்தார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தார், அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாவார்கள். கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல இருப்போம். யாக்கோபு செய்த ஒரு காரியம் பாருங்க, அத்தனை பேர் வரும் பொழுது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, நான் அவர்கிட்ட என்னுடைய மாம்சத்தினால முடியாது, என் மாம்சத்தினால முடியாது. இன்னைக்கு நம்ம ஏன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளல தெரியுமா? யாக்கோபு அந்த வாக்குத்தத்தத்து மேல ஆசை மட்டும் வைக்கல, ஆர்வம் காண்பித்தார். ஆர்வம் காண்பித்தார். ஆசை மாத்திரம், ஆசை எல்லாருமே படுவோம். திருநெல்வேலி பஸ்ல ஏறுறதுக்கு 100 பேருமே ஆசைப்படுவாங்க. ஆனா அதுல யார் ஆர்வம் காமிக்கிறாங்களோ அவங்க தான் அதுல ஏறுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆசை எல்லாருமே படலாம். இந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொண்டா நல்லா இருக்கும்னு ஆசை எல்லாருமே படுவாங்க. ஆசைப்படுறது எல்லாருமே படுற காரியம். ஆனா தேவ பிள்ளைகள் அதுல ஆர்வம் காண்பிக்கணும், விலைக்கிரயம் செலுத்தணும். நான் என்னைக்குமே சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும், எல்லாம் இலவசமா கிடைச்சிரும். நான் குறையா சொல்லல, அது 100க்கு 100 உண்மைதான். ஆனா நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நம்மளால ரட்சிப்பை மட்டும்தான் இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியும். வேற எது பெற்றுக்கொள்ளணும்னாலும் விலைக்கிரயம் இல்லாம முடியவே முடியாது. சிங்கக்கபில இருக்கிற தானியேலை கர்த்தர் சும்மா சிங்கத்தின் வாயை கட்டல, 3 வேளையும் ஜெபிக்கிறவராய் இருந்தார். சும்மா நிமிர முடியாத கூனியை சும்மா அவர் நிமிர்த்தல, அனுதினமும் ஆலயத்துக்கு வருகிறவளாய் இருந்தார். எரிகிற சூளையில இருக்கிற சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை சும்மா விடுதலை பண்ணல, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். ஒருத்தன் விலைக்கிரயம் செலுத்த ஆரம்பிச்சிட்டானா பரலோகம் அவனை உற்று பார்க்க தொடங்கும். விலைக்கிரயம் செலுத்துகிறவர்களாய் நம்ம மாறணும். சும்மா நம்மளால வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியாது.
சும்மா நம்மளால ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சும்மா தேவனிடத்திலிருந்து நம்ம ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது, இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. விலைக்கரையை செலுத்தி தான் ஆகணும். நம்ம முழங்கால மொட்டைக்கு தான் ஆகணும். நம்ம ஜெபித்து தான் ஆகணும். பரலோகத்துக்கு நேராய் நம்ம கண்களை ஏறெடுத்து தான் ஆகணும். விலைக்கரையும் செலுத்தாம ஒன்னும் நடக்காது. யாக்கோபுக்கு தெரிஞ்சிட்டு, நான் விலைக்கரையும் செலுத்தி தான் ஆகணும், அவரோடு கூட நான் போராடி தான் ஆகணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விடுவதில்லை, நான் உம்மை போக விடுவது இல்லை. கொஞ்சம் கண்களை மூடி ஜெபிக்க தொடங்குங்க பார்க்கலாம். இன்னைக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. இன்னைக்கு தேவன் நமக்கு காண்பித்த தரிசனங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. இன்னைக்கு தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள், எத்தனையோ வார்த்தைகள் கீழே விழுந்து போனது. நான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தைகள் கீழே விழுந்து போகல, நம்ம அவைகளை கீழே போட்டுட்டோம். அந்த வாக்குத்தத்தத்திற்கு ஏற்றமானி நம்ம போராடல. அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற மணி நம்ம இன்னும் விலைக்கரையை செலுத்தல. இன்னும் நம்ம அதற்கு ஏத்த மணி நம்ம ஜபத்தை ஏறெடுக்கலையே. இன்னும் அதற்கு ஏத்த மணி நம்ம விலைக்கரையை செலுத்தலையே. இன்னும் நம்ம ஜபங்கள் ஏறெடுக்கப்படவில்லையே. இன்னும் அவருடைய சமூகத்தில் நம்ம முழங்கால் படவிடவில்லையே. நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னா நம்ம விலைக்கரையை இல்லாம ஒண்ணும் ஆகாது. நம்ம விலைக்கரையை செலுத்தியே ஆகணும். யாக்கோபு போராட தொடங்கினார். அவர் ஆசை வைத்தது வேற, அதை காட்டிலும் விலைக்கரையை செலுத்த தொடங்கினார். அதுல ஆர்வம் காண்பிக்க தொடங்கினார். நான் சொல்லுகிறேன், எந்த தேவ பிள்ளைகள் ஆர்வம் காண்பிக்கிறார்களோ, எந்த தேவ பிள்ளைகள் விலைக்கரையை செலுத்துகிறார்களோ, எந்த தேவ பிள்ளைகள் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை என்று சொல்லுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்காக பரலோகம் எழுந்து நிற்கும். அப்படிப்பட்டவர்களுக்காக சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டுவார். அப்படிப்பட்டவர்களுக்காக எரிகிற அக்கினி சூளையில தேவ ஆவியானவர் உலாவுவார். அப்படிப்பட்டவர்களுக்கு பதிலாக தேவ ஆவியானவர் செங்கடலை இரண்டாய் பிளந்து போடுவார். விலைக்கரையம் செலுத்துகிறவர்களாய் நம்ம மாறணும். யாக்கோபு போராடி கொண்டே இருக்கிறார். என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம், ஆமென், அவனுடைய தொடை சுளுக்கிடுச்சு. அப்படி இருந்தும் போராடினான். அவனால முடியல. ஏற்கனவே கவலை, 400 பேர் விரோதமா எழும்பி வருகிறார்கள். இதுக்கு இடையில அவனுடைய தொடை சந்து சுளுக்கி போனது. அப்படி இருந்த பொழுது தன் பலவீனங்களை மேன்மைப்படுத்தாம, வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தினல் 3:8, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பலவீனங்களை குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. அந்த பலவீனத்தில இருந்து விடுதலை தருகிற தேவனை குறித்து மேன்மை பாராட்டணும். நம் தேவன் மரித்தவர் அல்ல, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன். நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களா. நம்ம போராடுகிறவர்களாய் நம்ம மாறணும். முத காரியம் நம்ம பார்த்தோம், போராடணும், விலைக்கரையை செலுத்தணும், அதுல ஆர்வம் காண்பிக்கணும். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும்னா அதுல நம்ம ஆர்வத்தை காண்பிக்கணும், விலைக்கரையை செலுத்தணும், நம்ம முழங்கால மொட்டைக்கிதான் ஆகணும். அப்போ அடுத்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். அடுத்து ஆவியானவர் நம்மோடு கூட, ஆமென், அண்ணன் மூலமாக பேசின ஒரு வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள், எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாள் வந்த பொழுது, ஆமென், இங்கே எலியா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னை கர்த்தர் பெத்தேல் மட்டும், 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் வர சொல்லுகிறார், அதனால நீ இங்கே இருந்து விடு, எலிசாவை நோக்கி சொல்லுகிறார். எலியா இருக்கிறார், எலிசா இருக்கிறார். எலியா சொல்லுகிறார் எலிசாவை பார்த்து, நீ இங்கே இருந்து விடு, என்னை கர்த்தர் பெத்தேல் மட்டும் அழைக்கிறார். அப்போ எலிசா சொன்ன ஒரு காரியம், மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் உங்க பின்னாடியே தான் நான் பின்தொடருவேன், கடைசி வரைக்கும் நான் உங்க பின்னாடி தான் பின்தொடருவேன். ஒரு தடவை இல்லைங்க, 2 தடவை இல்லை, 3 தடவை எலிசா சொல்லுகிறார், நீ இங்கே இருந்து விடு, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு. ஒரு தடவை கொஞ்சம் நம்ம நினைச்சு பாருங்களேன், கல்யாண வீட்டுக்கு நம்ம கிளம்பி இருக்கும் போது
நம்ம கிட்ட வந்து நீ கல்யாணத்துக்கு வர வேண்டாம், நீ இங்கே இருன்னு சொன்னா நம்ம மனசு எப்படி இருக்கும்? ஆனா நம்ம அதையும் தாண்டி மானங்கிட்டத்தனமா அங்க போயிட்டோம் வைங்களேன், கல்யாண வீட்டுக்கு போயிட்டோம் வைங்களேன். இப்ப போனதுக்கு அப்புறம் எல்லாரும் குரூப் போட்டோ, ஃபேமிலி போட்டோ எடுப்பாங்க. அந்த இடத்துல நம்ம போய் நிக்கும் போது அப்போ நம்மளை பார்த்து நீ எடுக்க வேண்டாம், நீ ஓரமா போ அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இதையும் தாண்டி நம்ம கீழே போய் அவங்க கூட ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க வேண்டாம், நீ எங்க கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது, இங்க உனக்கு இடம் இல்லை அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, 3 தடவை எலிசாவை பார்த்து எலியா சொல்லுகிறார், நீ இங்கேயே இருந்து விடு, நீ இங்கேயே இரு, நீ இங்கேயே இரு. ஆனா எலிசா பரவாயில்ல, எனக்கு விரோதமா எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு விரோதமா எவ்வளவு வார்த்தைகள் வந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்கிற வரைக்கும் நான் பின்தொடர்கிறத விட மாட்டேன், நான் உண்மை பின்பற்றுகிறத நான் விட மாட்டேன், நான் உண்மை பின்பற்றுகிற விட மாட்டேன். இன்னைக்கு தேவாவியானவர் சொல்லுகிறார், பின்தொடர்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சுதந்திரத்தை, ரெட்டிப்பான நன்மைகளை நான் தருவேன். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பாருங்களா. அவரை பின்தொடர்கிறவர்களாய் நம்ம மாறணும், போராடணும், பின்தொடரணும். பாருங்க, எலியா மாத்திரம் அல்ல, அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் கூட பெத்தேலுக்கு வராங்க. பெத்தேலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க உள்ள தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது. பாருங்க, இந்த வார்த்தை வந்து எலிசாவுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை கிடையாது, இந்த வார்த்தை எலிசாவுக்கு ஆறுதலான வார்த்தை கிடையாது, இது அவனை துக்கப்படுத்துகிற ஒரு வார்த்தை, அவனை துக்கப்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஐயோ, என்னை எஜமான எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரே, அவர் ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரே, என்னை விட்டு பிரிய போகிறார். அவருக்கு ஒரு கவலை கொடுக்கிற ஒரு வார்த்தை எலிசாவுக்கு. இந்த வார்த்தை அவருக்கு வேதனை உண்டு பண்ணுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களும் மறுபடியுமாய் சொல்லுகிறார்கள். பெத்தேல்ல சொல்லுகிறார்கள், எரிகோவுல சொல்லுகிறார்கள், யோர்தான்ல சொல்லுகிறார்கள். பாருங்க, நம்ம என்னைக்குமே நம்ம பின்தொடரும் பொழுது, தேவ வாக்குத்தத்தத்திற்கு நேராய் நாம் பின்தொடரும் பொழுது என்ன நடக்கும்னா, நமக்கு விரோதமாய் பேசுகிற சொற்கள் அதிகமாய் எழும்ப தொடங்கும். நம்ம விசுவாசத்தை குறைப்பதற்காக அநேக வார்த்தைகள் நம்மளை நோக்கி கடந்து வரும். அன்னால் ஆமென், தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அனுதினமும் வந்து அவளை மனமடி வாக்குவார். நம்ம என்னைக்கெல்லாம் தேவ சமூகத்திற்கு, தேவனுக்கு நேராய், அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராய் நம்ம என்னைக்கெல்லாம் போகிறோமோ, என்னைக்கு நம்ம சுதந்திரிக்க போகிறோமோ, என்னைக்கு நம்மளுடைய பாதை நேரா இருக்குதோ, என்னைக்குமே நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ளணும். ஆமென், நமக்கு விரோதமாய் அநேகர் பேசுறாங்களா, நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்புறாங்களா, நம்மளை அவமானப்படுத்துறாங்களா, அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளை தேவன் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார், நம்ம சரியான பாதையில சென்று கொண்டு இருக்கிறோம். என்னைக்குமே தேவ சித்தத்தின்படி நடக்கிறவங்களுக்கு எரிகிற அக்னி வரும், தேவ சித்தத்தின்படி நடக்கிறவங்களுக்கு சிங்கத்தின் கெபி வரும், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆமென் அநேக அலைகள் எழும்பும். ஆனாலும் நீதிமானுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம இதுல பார்க்கும் பொழுது, இப்ப பாருங்க, எலியா இப்ப போகிறாரு, எலியா இப்போ போகிறாரு. எலியா இப்போ எலிசாவை பார்த்து கேட்கிறாரு, ஏன்பா, நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், உனக்கு மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லை, நீ இப்பவும் என் பின்னாடியே தான் வர, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது எலிசா ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உம்முடைய ஆவியின் வரும், எனக்கு ரெட்டிப்பாய் வேணும், எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். இப்படி சொல்லும் பொழுது ஆமென், எலியா ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஆமென், நீ என்னை பார்த்தினா நீ அதை பெற்றுக்கொள்ளுவ. இப்போ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எலிசாவால நிம்மதியா ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அவருடைய கண்ணு ஃபுல்லும், அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லும் எங்க இருக்குன்னு கேட்டா எலியா மேல மட்டும்தான் இருக்கும். அவரால் ஒன்னும் செய்ய முடியாது, எலிசாவால நிம்மதியா ஒன்னும் செய்ய முடியாது. தனியா போய் சாப்பிட்டு வரலாம், அந்த பொறிகடலை சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒன்னும் செய்ய முடியாது அவரால. எலியா மேல மட்டும்தான். நான் சொல்லுகிறேன், நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நம்ம பார்வை என்னைக்கும் அவர் மேல இருந்து கொண்டே இருக்கணும், தேவன் மேல இருந்து கொண்டே இருக்கணும். நம்ம பார்வையை நம்ம மாற்றக்கூடாது,
நம்ம எண்ணங்களை நம்ம மாற்றக்கூடாது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதே இல்லை ஆண்டவரே. பாருங்க, எலிசா நிம்மதியா ஒரு காரியத்தையும் செய்யாம எலியாவை மாத்திரம் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதுல ஆவியானவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்னன்னா, அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது எலியா இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டாயிடுச்சு. எலியா போனதுக்கு அப்புறம் இப்போ எலிசா யோர்தானுக்கு முன்பதாக நிற்கிறார். வரும்பொழுது எலியாவோடு வந்தார் யோர்தானை கடந்து. இப்பொழுது மறுபடியும் போகும் பொழுது எலிசா தனிமையா இருக்கிறார். யோர்தான் மூடப்பட்டுட்டு, இவங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் யோர்தான் மூடிட்டு, இப்ப மூடப்பட்ட யோர்தானுக்கு முன்பதாக எலிசா நிற்கிறார். இப்ப அந்த யோர்தானுக்கு அக்கறையிலே தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை வேடிக்கை பார்ப்பாங்க. வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்தார்ல, அப்படி இப்படின்னு வேதத்தை தூக்கிட்டு போன, ஜெபம் பண்ணுன, ஏசு ஏசுன்னு போனியே, என்ன நடக்குன்னு பாத்துருவோம். இந்த பலவீனத்துல இருந்து எப்படி இவளுக்கு விடுதலை கிடைச்சிருதுன்னு பாத்துருவோம், எப்படி இவன் விடுதலையாக போறான்னு பாத்துருவோம். நிறைய பேர் வேடிக்கை பார்ப்பாங்க, நிறைய பேர் வேடிக்கை பார்ப்பாங்க. இவருக்கு ஒரு வேதனை என்னன்னா, தன்னை வழி நடத்தின எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டா, அது ஒரு வேதனை. இப்ப 2வது வேதனை என்னன்னா, இப்ப யோர்தான் அடைக்கப்பட்டு இருக்கு, தனக்கு முன்பதாக யோர்தான் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. 3வது காரியம் என்னன்னா, அவருக்கு விரோதமாய் வேடிக்கை பார்க்கிற கூட்டங்கள் அநேகமாய் இருக்கிறது. சங்கீதம் 3வது சங்கீதத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ஆமென், இவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிற கூட்டங்கள் அநேகமாய் இருந்தார்கள். நிறைய பேர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். 3 பகுதிகளில் இந்த எலிசா நின்று கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் கவனமா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சத்தியம் புரியும். 3 காரியங்கள். என்ன காரியங்கள்லாம்? முதலாவது, எலிசா அல்லேலூயா ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனிங்க. ஆமே, நம்ம சொல்லுவோம், சத்துருவே நீ எனக்கு முன்னாடி வா, நான் அவனைய வெட்டுறேன், நான் அவனைய வீழ்த்துறேன். ஆனா சாதாரண கருப்பாம்பூச்சி, பூரா கம்பளி பூச்சி, நம்ம இதுக்கு நம்ம பயந்துருவோம். கொஞ்சம் நல்லா நம்ம கவனிப்போம். எலிசாக்கு முன்பதாக எத்தனை கவலை இருந்துச்சு? 3 கவலைகள். ஒன்று, தன்னுடைய எஜமான், தன்னை வழிநடத்தின எஜமான், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், இப்ப யாருமே இல்ல. இப்போ 2வது காரியம், யோர்தான் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்து 3வது காரியம், வேடிக்கை பார்க்கிற கூட்டங்கள் எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறார்கள், பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவன் வாழ்க்கை எப்படி முடியுது, இனிமே இவன் எப்படி பிரயாணம் பண்ண போகிறான், இனிமே இவன் எப்படி நடக்க போகிறான், வேடிக்கை பார்க்கிற கூட்டங்கள் அநேகமா இருந்தது. ஆனா எலிசா செய்த காரியம் என்ன தெரியுமா? மேலே இருந்து எலியாவினுடைய சால்வை விழுந்ததை அவன் பிடித்து அதை முறுக்கி யோர்தானை அடித்த பொழுது அவை 2ஆய் வழிவிட்டது. நான் சொல்லுகிறேன், வானத்திலிருந்து தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எடுத்து தடைகளுக்கு விரோதமாய் நம்ம ஜெபிக்கும் பொழுது, தடைகளுக்கு விரோதமாய் நாம் எழும்பும் பொழுது, அந்த தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பதாக சென்று கொண்டு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஜெபிக்க தொடங்குங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஜெபிக்க தொடங்குங்க பார்க்கலாம். ஓ ராகாபோ சியாதரகதரா, ஓ ரிமாமா சியாதரதரா. தேவ பிள்ளைகளே, வேடிக்கை பார்க்கிற கூட்டங்கள் அநேகமா இருக்கலாம். இவன் எப்படி ரட்சிக்கப்பட போகிறான், இவன் எப்படி ரட்சிக்கப்பட போகிறான், எப்படி இந்த பலவீனங்கள் விடுதலையாக போகிறது? நான் சொல்லுகிறேன், தேவ வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், தேவ வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த தடைகளுக்கு விரோதமாய் பேச பேச, அந்த தடைகளுக்கு விரோதமாய் பேச பேச, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் ராகமாஸ்யதரதரா. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஜெபிங்க பார்க்கலாம், நீங்க ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்க. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல அறுப்போம், ஏற்ற காலத்துல அறுப்போம், ஏற்ற காலத்துல அறுப்போம். சகோதரி, இன்னைக்கு வேடிக்கை பார்க்கிறவங்க அநேகமா வந்துட்டாங்க, இன்னைக்கு வேடிக்கை பார்க்கிற கூட்டம் அநேகமா வந்துட்டாங்க. இந்த பலவீனத்துல இருந்து எப்படி
இவன் விடுதலையாகிறான்னு பாப்போங்கிற கூட்டம் அநேகமா வந்துட்டாங்க. ஜெபிக்கிற கூட்டத்தை பார்க்கிலும் இன்னைக்கு வேடிக்கை பார்க்கிற கூட்டம் அநேகமா ஆயிட்டு, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த எதிர்க்கிறவர்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். வாக்கு தத்தங்களை பிடிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை வைக்க போகிறா. அந்த ஆமானுக்கு முன்பதாக ஒரு பந்தியை வைக்க போகிறா. அந்த ஆமானுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஏற்படுத்துகிற கர்த்தர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்துகிறோம் பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எலியா போனது உண்மைதான், எலியா கடந்து போனது உண்மைதான். தேவ பிரசன்னத்தை சில நேரங்களில் உணராமல் இருக்கிறது உண்மைதான். இந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, இந்த பாடுகள் இருக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை நம்மளால உணர முடியல. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் வருகிறத உணர முடியல. அது உண்மைதான், அது உண்மைதான். யோர்தான் நமக்கு முன்பதாக இருக்கிறது உண்மைதான். அநேக தடைகள் நமக்கு முன்பதாக இருக்கிறது உண்மைதான். செங்கடல் நமக்கு முன்பதாக இருக்கிறது உண்மைதான். வேடிக்கை பார்க்கிற கூட்டங்கள் இருக்கிறது உண்மைதான். நம்மை குறித்து வேடிக்கை பார்க்கிற கூட்டங்கள் இருப்பது உண்மைதான். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கோ, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை பிடித்துக்கோ. இது நீதிமானை விடுவிக்கோ. இது காரணம் என்னும் கேடகத்தால் நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிற கரம். இது நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிற கரம். வேடிக்கை பார்க்கிற கூட்டத்திற்கு முன்பதாக உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவி, கரடானவைகளை சமமாக்குவி. நீ வெங்கல கதவுகள் உடைத்தெறிவி, பொக்கிஷங்களை வெளித்தருவி. கோணலானவைகளை நெவ்வையாக்குவி, கரடானவைகளை சமமாக்குவி. வெங்கல கதவுகள் உடைத்தெறிவி, சீச்சங்களை வெளித்த. சொல்லுங்க, கோணலானவைகளை செவ்வையாக்குவி, கரடானவைகளை சமமாக்குவி. வெங்கல கதவுகள் உடைத்தெறிவி, மறைந்த பொக்கிஷங்களை வெளி. சொல்லுங்க, நீர் கோணலானவைகளை கரடானவைகளை வெங்கல கதவுகள் உடைத்தெறிவி, மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவி. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ரமமசதரகதரா, ஓ என் நீதி நீர்தானை. ஏசையா ஏசையா. சொல்லுங்க சொல்லுங்க, இந்த நாமத்தை சொல்லுங்க, உயர்த்த தொடங்குங்க. ஏசையா நீதி, ஏசையா ஏசையா. ஓ ரமமசி கதர பகதரா, வெங்கல கதவுகளை உடைக்கிற கர்த்தர் யெகோவா. யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. முதல் காரியத்தை நம்ம பார்த்தோம். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, நம்ம ஏற்ற காலத்துல அறுக்கிறவர்களாய் நம்ம மாறணும்னா, முதல் காரியம் நம்ம போராடணும், விலைக்கிரயம் செலுத்துகிறவர்களாய் மாறணும். முதல் காரியம் சொல்லுங்க, என்னது? போராடணும், விலைக்கிரயம் செலுத்துகிறவர்களாய் நம்ம மாறணும். ரெண்டாவது காரியம்,
அவரை பின்தொடர்கிறத விட்டுறக்கூடாது. அவரை நோக்கி பார்க்கிறத நம்ம விட்டுறக்கூடாது. தடைகள் வரும், போராட்டங்கள் வரும், வேடிக்கை பார்க்கிற ஜனங்கள் வருவார்கள், நம்மளை குறித்து அற்பமாய் பேசுகிற கூட்டங்கள் வரும். ஆனால் வாக்குத்தத்தத்தை பிடித்து, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்து அந்த தடைகளுக்கு விரோதமாய் நம்ம பேசும் பொழுது அவைகள் நமக்கு நிச்சயமாய் வழிவிடும். கரங்களை அசைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம் பார்த்தோம், ஆர்வம் காண்பிக்கணும், போராடணும், விலைக்கரியம் செலுத்தணும். இரண்டாவது பார்க்கிறோம், அவரை பின்தொடரணும், அவரை நோக்கி பார்க்கணும், வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளணும். இப்ப நம்ம அடுத்ததாக இப்படி போராடின கூட்டங்கள் அநேகம் உண்டு. ஒரு 5 நிமிடத்துல நம்ம முடிக்க போகிறோம். போராடின கூட்டங்கள் இனி மிகவும் ஆச்சரியத்துக்குள்ளாக காண்பித்த ஒரு பகுதி மத்தேயு 15வது அதிகாரம் அதனுடைய 22 இருந்து 28 வசனம் முடிய வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். 28வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை பின்தொடர தொடங்கிறார். அவளுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். இப்போ இவளுக்கு ஒரு நன்மை வேணும், இவளுக்கு ஒரு நன்மை ஆசீர்வாதம், இவளுடைய மக சொஸ்தமாக்கணும். இதுதான் இவளுடைய காரியம். ஏக்கத்தோடு எல்லாரும் சொன்னாங்க, ஆமென். ஒரு குருடன் இப்படிதான், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது அவர் இறங்கினார் என்கிற செய்தி ஒருவேளை கேட்டிருப்பாளா என்னன்னு தெரியல. அதே மாதிரி தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பின்பதாக பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனா பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம், அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். ஆனாலும் இவ விடல. நம்ம நிறைய சமயத்துல என்ன செய்யறோம்னா, ஜெபிக்கிறோம், அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நீங்க ரட்சிங்கப்பா, என் பிள்ளைய நீங்க ரட்சிங்கப்பா, எங்க தேசத்தை நீங்க ரட்சிங்க ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை காணும்படியாக செய்யுங்க ஆண்டவரே, இந்த பலவீனத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறோம். ஆனா அதை தொடர்ந்து நம்ம ஜெபிக்கிறோமா, அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நம்ம ஜெபிக்கிறோமான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறிதான். பாருங்க, இயேசு அவளுக்கு பதில் கொடுக்கல, மறுவார்த்தை பேசல, ஆனாலும் அவள் பின்தொடர்கிறாள். பாருங்க, இரண்டாவது காரியத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவள் பின்தொடர்ந்து கொண்டே போகிறாள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்படி இருந்துமே இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே செய்யல, மறுவார்த்தை பேசல, அவட்ட கூட பேசல. சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நாய்க்குட்டிகளின் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு. இதை கேட்ட உடனேயும் இவ ஒண்ணு, இயேசுவினை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிட்டாரே, எனக்கு மறு உத்தரவு இப்படி வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒன்னும் பின்தொடர்கிறத விடல, அவ ஒன்னும் தளர்ந்து போகல, அவ ஒன்னும் சோர்ந்து போகல, விட்டுட்டு போகல. அவ செய்த ஒரு காரியம், தன்னை தாழ்த்தி ஜெபிக்க தொடங்கினான். மெய்தான் ஆண்டவரே, நீர் பிள்ளைகளுக்கு தான் நீர் அப்பத்தை போடுவீங்க, நல்லதுதான். ஆனாலும் அந்த பிள்ளைகள் திங்கிறதுல, அந்த மேஜையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகளை இந்த நாய்க்குட்டிகள் திங்குமே. தன்னை எப்படி தாழ்த்துறா பாருங்க. அவள் தன்னை தாழ்த்தி ஜெபித்தது நிமித்தம் அவளுடைய மகள் சொஸ்தமானாள்.
நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டவரே நீங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு அவர்கிட்ட நம்ம லிஸ்ட் கொடுத்துட்டு போக கூடாது. நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கணும், நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கணும். நம்ம ஏற்ற காலத்துல நம்ம அறுக்கணும்னா நம்மளை தாழ்த்தி தான் ஆகணும். நம்மளை கர்த்தர் சமூகத்துல நம்ம தாழ்த்தி தான் ஆகணும். ஆண்டவரே எனக்கு எல்லாம் தெரியும், என்னால இதை சுதந்திரிக்க முடியும்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் அல்ல, ஆண்டவரே நீங்க இதுக்குள்ள நீங்க வாழுங்கப்பா, என் பலத்தினால முடியாத ஆண்டவரே, இனிமே நீங்க செய்து முடிங்கப்பா, என்னால இந்த படகுல தண்டு வலிக்க முடியல ஆண்டவரே, நீங்க வந்து காற்றையும் கடலையும் நீங்க அதட்டுங்க ஆண்டவரே. நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நமக்காக அவர் கிரியை செய்வார். நம்ம ஏற்ற காலத்துல அறுக்கணும்னா நம்மளை தாழ்த்தி தான் நம்ம ஆகணும். அப்போ நம்மளை தாழ்த்துகிறவர்களா இருந்தோம்னா நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க நிச்சயமா பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்படியே நம்ம எல்லாரும் தேவ பிரசன்னத்துல எழுமி நின்று ஹல்லேலூயா 3 காரியத்தை தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல அறுப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல நம்ம அறுப்போம், ஏற்ற காலத்துல அறுப்போம். முதல் காரியம், நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏற்ற காலத்துல நம்ம அறுக்கணும்னா அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம போராடணும், அதற்கு ஏற்ற மாதிரி விளைக்கரையை செலுத்தணும், அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம தாழ்த்தணும், நம்ம அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்வம் காண்பிக்கணும். இவைகளை செய்யும் பொழுது பாருங்க, எலிசா இவைகளை செய்த பொழுது ஆமேன் ஆமேன், யாக்கோபு போராடி கொண்டு இருக்கும் பொழுது ஆமேன் ஆமேன் ஆமேன், தன்னுடைய சுயபலத்தினால அல்ல, தன்னுடைய சிந்தனையிலிருந்து வார்த்தைகளினால் அல்ல, அவன் செய்த காரியம் தேவன் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்க தொடங்கினான். அவன் வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்க தொடங்கினான். நாம் போராட போகிறோம், நம்ம யுத்தம் பண்ண போகிறோம், நம்ம கர்த்தரோடு கூட ஜெபிக்க போகிறோம். ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். இனி எத்தனை ஆண்டுகள் இந்த சிறையிருப்பு, இனி எத்தனை நாட்கள் இந்த சிறையிருப்பு. ஜெபிங்க 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 பார்க்கலாம். போராட தொடங்குங்க, போராட தொடங்குங்க. வேடிக்கை பார்க்கிறவங்க பார்க்க தான் செய்வாங்க. நீங்க வாக்குத்தத்தத்தை முறிக்க அடிக்காத வரைக்கும் ஓ யோர்தான் பின்னிட்டு திரும்பாது, யோர்தான் வழி விடாது. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும், நீங்க ஜெபிக்க தொடங்குங்க பார்க்கலாம், நீங்க ஜெபிக்க தொடங்குங்க பார்க்கலாம். ஓ ரகமாஸ்யா தரகதரா, ஓ ரிமாமாஸ்யா கதரபா. ஓ 2 நிமிடம் நல்ல அந்நிய பாஷையில பேசி, ஒரு 2 நிமிடம் நல்ல அந்நிய பாஷையில பேசி, ஓ ரபாஸ்யா கதரபா, ஓ ரிமாமாஸ்யா கதரபரபோ, ரிகமாஸ்யா தரகதரா, ஓ ரிமாமகதரபோஸ்யா கதரபரபா, ரிமாமாஸ்யா தரகதரபா, ஓ ரிமாமகதரா. ஓ இயேசுவை அவர்கள் தட்டி எழுப்பின பொழுது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவன் பேசுகிற வார்த்தை, இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு. ஜெபிங்க பார்க்கலாம், நல்ல கரங்களை தட்டி. ஓ ரமாஸ்யா கதரா, ஓ ரிமாமாஸ்யா கதரா போரியாந்தடா, ஓ ரகமாஸ்யா தரதரா, ஓ ரிமாமகதரா போஸ்யாதரா. போராடுங்க 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 பார்க்கலாம், விளைக்கரையை செலுத்தி போராடுங்க. ஓ ரகபாசதரபா, ஓ ரிமாமகதரபா. ஓ சிலர் மீது தேவ அபிஷேகம், ஓ அந்த இரட்டிப்பான நன்மை விழுகிறது, ஒரு இரட்டிப்பான நன்மை விழுகிறது, ஒரு இரட்டிப்பான நன்மை விழுகிறது. ஜெபிக்க 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 ஜெபிக்க. ஓ சிலர் மீது சிலர் மீது சிலர் மீது ஒரு எலியாவினுடைய சால்வை, ஒரு எலியாவினுடைய சால்வை, ஒரு எலியாவினுடைய சால்வை விழப்படுகிறது, விழப்படுகிறது, விழப்படுகிறது. ஏ வேடிக்கை பார்க்கிற கூட்டத்திற்கு முன்பதாக இதோ எலியாவினுடைய சால்வை, இதோ எலியாவினுடைய சால்வை. ஓ ராமா சதரகதரா, ஓ ரிமாமாஸ்யா கதரா. ஓ எலியாவினுடைய சால்வை சிலர் மீது ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. ஓ பின்தொடர தொடங்குங்க, ஓ பின்தொடர தொடங்குங்க. ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஓ போராடுங்க போராடுங்க போராடுங்க. ஓ ரபாஸ்யா கதரா, ஓ ரிமாமாஸ்யா கதரா, ஓ ரிகதரபோஸ்யா தரா. ஓ நான் உம்மை போக விடுவது இல்லை, நான் உம்மை போக விடுவது இல்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவது இல்லை, நான் உம்மை போக விடுவது இல்லை. ஓ ரமாசதரகதரா, ஓ ரபகதரமாஸ்யாதரா, ஓ ரகபாசதரகதரா, ஓ ரிமாமாஸ்யா கதரகபரதரா. என் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நான் உம்மை போக விடுவது இல்லை, நான் உம்மை போக விடுவது இல்லை.
என் பிள்ளை ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நான் உம்மை போக விடுவது இல்லை. இந்த பலவீன சுகமாகிற வரைக்கும் நான் உம்மை போக விடுவது இல்லை. என் தேசம் எழுப்புதலை காணும் பொழுது நான் உம்மை போக விடுவது இல்லை. ராகபாஸ்யாதரதரா ஓரி மாமா கதரா கதரா ரிமாமா சியாதரா கதரா. இந்த கடல் அலைகள் இந்த கொந்தளிப்பில் நிக்கிற வரைக்கும் நான் உம்மை போக விடுவது இல்லை. சிங்கத்தின் வாய் கட்டப்படுகிற வரைக்கும் நான் உம்மை போக விடுவது இல்லை. எத்தனை பேரால இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? நான் உங்களை போக விட மாட்டேன்பா. எனக்கு குறித்ததை நீ சொன்னதை செய்யும் அளவு நான் உங்களை போக விட மாட்டேன். நான் உங்களை போக விட மாட்டேன். போக விட மாட்டேன்பா. போக விட மாட்டேன்பா. சொல்லுங்க சொல்லுங்க. நிறைவேற்றி முடிங்க. நிறைவேற்றி முடிங்க. நிறைவேற்றி முடிங்கப்பா. என்னால முடியல. என்னால முடியல. என் பலத்தினால முடியல. என் பராக்கிரமத்தினால முடியல. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பேரால தாழ்த்தி ஜெபிக்க முடியும்? எத்தனை பேரால உங்களை தாழ்த்தி ஜெபிக்க முடியும்? ஆண்டவரே, நீ நான் தாழ்த்துறேன். என்னால முடியலப்பா. என்னால முடியலப்பா. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற சில கூட்டத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார், முடியாம வந்திருக்கிற கூட்டங்கள், முடியாமல் வந்திருக்கிற கூட்டங்கள். இந்த பலவீனத்தை மேற்கொள்ளுகிறதற்கு எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து, எத்தனையோ பேருடைய ஆலோசனைகளை கேட்டு, என் பலத்தினால் என்னெல்லாமோ செய்து பார்த்து முடியல முடியல முடியல. எல்லாம் தோல்வி, எல்லாம் தோல்வி, எல்லாம் தோல்வி. முடியாமல் வந்திருக்கிற இங்க வந்திருக்கிற சிலரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். மனுஷரால கூடாதது தேவனால கூடும். மனுஷரால கூடாதது தேவனால கூடும். தேவனால எல்லாம் கூடும். தேவனால எல்லாம் கூடும். கடல் அலைகளை பார்த்து இறையாதே அமைதலா என்று சொல்லுகிற தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் கூடும். எல்லாம் கூடும். ரகமாசியா கதரா. சிலருக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்கள் சொந்த சகோதரர்கள், சொந்த சகோதரர்கள். ஏசா யாக்கோபுக்கு விரோதமாய் எழும்பி வந்தா. தன் சொந்த ரத்தங்கள் எழும்பி வந்தது. தனக்கு விரோதமாய், தனக்கு விரோதமாய், தனக்கு விரோதமாய். நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. நிறைய பேர் நீங்க நம்பி இருந்த அநேகர் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் பேச தொடங்கிட்டாங்க. உங்களுக்கு விரோதமாய் பேச தொடங்கிட்டாங்க. நிறைய பேர் உங்களை அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல நீங்க அவங்கள நம்பினீங்க, இவங்க தான் கடைசி வரைக்கும் நம்பினீங்க. இப்போ அவங்களே உங்களுக்கு விரோதமாய் பேச தொடங்கிட்டாங்க. நிறைய பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பிட்டாங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் துணை நின்றால் என்றா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ அது வாய்க்காதே போகும். அது வாய்க்காதே போகும். அது வாய்க்காதே போகும். உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் என் கர்த்தர் தகடுபடியாக்கி போடுகிறார். எல்லாம் எரிகிற அக்கினிக்கு இரையாய் போகிறது. ராகாபாஸ்யாதரதரா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ராகாபா ரகதுடா கபா ஷபலகதுடா. கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அப்படியே அந்நிய பாஷையில ஓ ராகா பா 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 பா. இயேசுவே, உங்க ரத்தத்துடைய மகிமை, ரத்தத்துடைய மகிமை, ரத்தத்துடைய மகிமை. மாஷாக்காரவ தளர்ந்து போகாதிருந்தார் ஏற்ற காலத்திலே அறுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. மாஷாக்காரா துடா கபலபா. தகப்பனே, உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.